ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் அப்படியே சமூகத்தில் அப்படியே கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்கு ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் ஆராதிப்போம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். சிலுவையில் சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா, சிலுவையில் சுமப்பாயா, உலகத்தை வெறுப்பாயா, உலகத்தை வெறுப்பு சொல்லி பின்னி ஓடி வருவாயா, உலகத்தை வெறுப்பு சொல்லி பின்னி ஓடி வருவாயா. அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் அரபனேசுவின் நிலைத்து நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் அரபனேசுவின் நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. மனதார செலுத்துவோம். அல்லேலூயா. தேவத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. தேவத்திலே தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்று. முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக் கொள்வேன். முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக் கொள்வேன். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சென்றவர் வந்திடுவார், அழையே சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், அழையே சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடுவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா. இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். Hallelujah.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் காத்திருக்கீங்க? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. அது எங்கிருந்து வருகிற வார்த்தை? எங்கிருந்து வரும்? பரத்திலிருந்து வரும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உன்னிடத்தில் வருமானால் அது காரியம் நிறைவேறாமல் அது வெறுமனே திரும்புவதில்லை. வானத்திலிருந்து இறங்குகிற பனியை போல மழையை போல இறங்கி அது பூமியை நனைப்பித்து அது முளைப்புண்டாகி செடியாகி கொடியாகி காயாகி கனியாகி பலன் கொடுக்கிறதை போல அந்த வார்த்தை பிரயோஜனப்படாமல், தன் வார்த்தையை வெளிப்படுத்தாமல் நிறைவேறாமல் அது வெறுமனே புறப்பட்ட இடத்திற்கு அது திரும்புவது இல்லை. அல்லேலூயா. அப்ப உனக்கென்று அனுப்பப்படுகிற வார்த்தைகள் அது என்ன செய்யும்? உன் காரியமாய் அது உன்னிடத்துல வந்து நீக்கும், தேங்கி நீக்கும். அதை நீ விசுவாசத்தோடு அதை வாரி அணைத்துக் கொள்வதும், அதை அபியாசப்படுத்துவதும், அதை அனுபவிப்பதும் அது உன்னுடைய கருத்துல தான் இருக்குது. அல்லேலூயா. அது உன் விசுவாசம். ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதை நீ சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை நினைப்பூட்டணும், அதை சொல்லணும், உச்சரிக்கணும், அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த வார்த்தை உனக்குள்ள அப்படியே ரீங்காரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் என்னை பார்த்து பிரியமானவன்னு சொல்லிட்டாரு, என்னுடைய மேய்ப்பன்னு சொல்லிட்டாரு, என்னுடைய தாசன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அந்த அனுபவம் வேணும். ஆண்டவர் என்ன இத்தனை கோடி ஜனத்துல ஆண்டவர் என்ன விசாரிக்கிறாரா? அவர் சொல்றார், ஒரு எலும்புகளை என் கண்கள் கண்டது என்கிறாரு. உனக்கு பேர் வச்சதே நான் தான் சொல்றாரு. உனக்கு நாமம் தரித்தவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இம்மட்டும் ஆதரிக்கிறவரும் அவர் தான். அல்லேலூயா. அப்ப அவர் உன் நினைவா இருக்கிறாரா இல்லையா? மற்றதை குறித்து நினைக்காத, ஆனா என்னையும் அவர் நினைக்கிறாரே. அதனால சங்கீதக்காரன் அழகாய் சொல்றான், நீ மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. ஆனாலும் நீர் என்னை நினைக்கிறீர், ஆனாலும் நீர் என்ன செய்கிறீர்? என்னை தேடி வருகிறீர், ஆனாலும் நீர் என்ன நம்புகிறீர். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை நம்பிதான் ஆண்டவர் சொல்லிருக்காரு அழகா, நீ என் அடையாளம்னு சொன்ன சாதாரணமாவா? அல்லேலூயா. நீ எனக்கு அற்புதம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? உனக்கும் உண்டான பிள்ளைகள் எனக்கு அடையாளங்கள், எனக்கு அற்புதங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த ஆண்டவர் உனக்காக சிந்தின ரத்தத்தை, ஏன்னா சிலுவையின் தியான நாட்கள், இதுல நம்ம கொஞ்சமாவது என்ன செய்யணும்? அந்த சிலுவையை குறித்த ஞானம், அந்த சிலுவையில் சிந்தின ரத்தத்தை குறித்த ஞானம் நமக்கு தேவை. வேண்டுமா வேணாமா? அல்லேலூயா. ஆமா, நம்ம அப்படியே மேலோட்டமா போயிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு அது எதற்காக இந்த ரத்தம் சிந்துதல், எதற்காக இந்த பாடுகள், எதற்காக இந்த சிலுவையில ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு ஒரு விசேஷித்த நாள். அல்லேலூயா. இதுல நாம ஆண்டவர் கொடுத்த சின்ன ஒரு ஆலோசனையை நாம் தியானித்து நாம் கடந்து போக நாம் தன்னை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. அடிக்கடி போயிருக்கேன் நினைக்கிறேங்கண்ணே. அல்லேலூயா. எடுத்தவர்களை தியாய் வாசிக்கலாம். யோபு 16:18. பூமியே என் ரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற மகத்துவத்தை, சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். இதை மேய்ந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபைதாரும் ஞானதாரும். அதை கேட்டு ஆண்டவரே நாங்கள் இருதயத்தில் பதித்துக் கொள்ள, ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஞான விளங்கு எங்களுக்கு போதித்தரலாம்.
இந்த வெளிச்சத்தில் அநேகர் பிரகாசிக்கும்படி எங்களை பிரகாசிக்க பண்ணோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கே அழகாய் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை அங்க என்ன சொல்லுகிறது? பூமியே, என் ரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. இதற்கு என்ன அர்த்தம்? இந்த உலகம் தோற்றம் முதல் இந்த பூமி எத்தனையோ ரத்தத்தை பார்த்திருக்கிறது. எத்தனையோ லட்சக்கணக்கான போராட்டங்கள், அங்க இனவெறிகள், ஜாதி கலவரங்கள், கொலைகளின் நிமித்தம் எத்தனையோ இந்த பூமி ரத்தங்களை சந்தித்திருக்கிறது. முதல் மகா யுத்தம், முதல் உலகப் போர், எத்தனையோ லட்சக்கணக்கான உயிர்களை இந்த பூமி பார்த்திருக்கிறது. இரண்டாம் உலகப் போர், இப்படி கணக்கு விலக்கு இல்லாத எத்தனையோ உயிர்கள், எத்தனையோ இரத்த கரைகள் இந்த பூமியிலே பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் எல்லா ரத்தத்திற்கும் இல்லாத ஒரு விசேஷித்த ஒரு பண்பு, இந்த ஒரு ரத்தத்தை குறித்து பரலோகம் பேசுகிறது என்றால் அது எவ்வளவு விசேஷமானது என்று நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ரத்தத்தை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது, பூமியே இதை மூடி போடாத. காரணம் ஏன்? இந்த ரத்தம் சிந்தினதற்குண்டான காரியம் இன்னும் நிறைவேறும் அளவும் இன்னும் காலங்கள் இருக்கிறது. இன்னும் அவர் ரத்தம் சிந்தி கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அதற்குண்டான காலம் வரவில்லை. பூமியே, நீ மூடி போடாதே, இன்னும் காலங்கள் இருக்கிறது. இது நிறைவேறுகிற காலம், இந்த ரத்தம் சிந்தினதற்குண்டான காலம். எல்லா ரத்தம் என்ன செய்யுது? இன்னைக்கு எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரி, அவன் சோல்ஜரை சாதாரண ஒரு சிப்பாயா இருந்தாலும் சரி, சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் ரத்தம் சிந்திட்டு, அதோட என்ன ஒரு குறிப்பிட்ட காலங்கள், அவ்வளவுதான். பேரு புகழ், அவனுடைய அந்த பிரஸ்தாபம் ஒரு குறிப்பிட்ட நாள் தான், மறைந்து போயிட்டு எல்லாம் மூடி போயிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு ரத்தத்தை குறித்து இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த ரத்தத்தை குறித்த ஞானம் நமக்கு வேணும். ஏன்? எதற்கு? அவர் இந்த உலகத்துல அவரு எதற்காக இந்த பாடு, எதற்காக இந்த துக்கம், எதற்காக இந்த சிலுவை என்று நாம் கொஞ்சம் சிந்தித்தா நலமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம யாரு, நம்ம எங்க நிக்கிறோம், அப்புறம் நம்முடைய பங்கு என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியும். அருமையா சங்கீத ஆலோசனையில் கூட இன்னைக்கு நம்ம வாசித்தோம்ல, என்ன வாசித்தோம்? நாம எல்லாம் என்ன செய்யணும்? சுவிசேஷம். ஒரே பாயிண்ட் என்ன? எதுக்கு இன்னைக்கு சங்கீத ஆலோசனை என்ன சொன்னாங்க? சுவிசேஷம் சொல்லணும். சொல்லுவோமா? அதுக்கு நாம எப்படி இருக்குமா? அதுக்கு எப்படி இருக்கோம் நம்ம? அது யாரு? நம்ம யாராவது கேட்டா என்ன சொல்லணும்? நான் தான் அடையாளம். ஏன்னா மற்றவங்களை குறித்து நான் சொல்ல வேண்டியதில்லை. என் வாழ்க்கை இப்படி இருந்த வாழ்க்கையை ஆண்டவர் இப்படி மாற்றிட்டாரு. நான் சொல்லணும்ல, நான் சொல்றேன்ல, அனாதையை போல வாழ்ந்த என்ன, தனியா இருந்த என்ன, தரித்திரனா இருந்த என்ன, ஆண்டவர் இப்போது செழிப்புள்ள பதார்த்தமாய் ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இல்லை, ஆசீர்வாதமாய் மாற்றி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நான் இன்னைக்கு தைரியமா சொல்றேன். இது ஒவ்வொருவரும் சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அவன் தான் கர்த்தருக்கு முன்பாக பயப்படுகிறவன். அவன் தான் மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு, இப்படிப்பட்ட உள்ளம் இருக்குல்ல, அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிருக்கிற சங்கீதத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்ன செய்வான்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவருக்கு பிரயோஜனமா இருப்பான்.
அவன் தான் மனுபுத்திரருக்கு முன்பாக நம்புகிற வார்த்தைகளை வெளிப்படுத்துவான். அவன் நம்புவான், அதை வெளிப்படுத்துவான். ஏன்னா அவன் அடையாளம், ஏன்னா அவன் தான் அற்புதம், அவன் தான் சுவிசேஷகன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆத்மாவை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, இன்னைக்கு எத்தனை யுத்தங்கள், லட்சக்கணக்கானவர் இந்த உலகத்தை என்ன செய்யிருக்காங்க, இந்த உலகத்தை பூமியை ரத்தத்தால கரைபடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா என்னாச்சு, அந்த ரத்தம் இன்னைக்கு தேடியும் பார்க்க முடியாது. அப்படி ரத்தத்தை எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பூமி எல்லாவற்றையும் மூடி போயிட்டு விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இங்கே அழகாய் ஒரு ரத்தத்தை குறித்து பரலோகம் சொல்லுகிறது, பூமியே என் ரத்தத்தை நீ மூடி போடாத. ஹல்லேலூயா. ஆமா, மற்ற ரத்தங்களை எல்லாம் காலத்தின் சுழற்சி என்ன செய்து அது மூடி போட்டது. ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மூடி போடக்கூடாத ஒரு ரத்தம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஒரு ரத்தம், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். பிரைஸ் தி லார்ட். அது வல்லமையுள்ள ரத்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, அந்த ரத்தம் என்ன விசேஷமான ரத்தம்னா, அவர் யாரு, அவர் தேவகுமாரன். யார் அவரு? தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் இறங்கி வந்து, அவர் தேவகுமாரனாய் இருந்து தன்னுடைய ஜனங்களுக்காக, தன் ஜனங்களை மீட்கும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்த மனுஷகுமாரன். ஆனால் அவர் யாரு? தேவகுமாரன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, தம்முடைய விலையேற பெற்ற அந்த மாசற்ற ரத்தத்தை அவர் சிந்தி கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார். அதை யாராலும் மூடி மறைத்து விடவே முடியாது, மறைத்து விடவும் கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் நிமித்தம் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ, என்னென்ன ரட்சிப்பு உண்டோ, என்ன விடுதலை உண்டோ, எந்த சாபம் முறியுமோ, எந்த பாவங்கள் நிர்மூலமாகுமோ, எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஒரு ரத்தம் தான் அந்த விலையேற பெற்ற ரத்தம், அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அது சகல பாவத்தை என்ன செய்யுமா? சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அந்த ஒரு ரத்தம் எங்கிருந்து வந்த ரத்தம்? பரலோகத்திலிருந்து வந்த ரத்தம். ஹல்லேலூயா. அது பரிசுத்த ரத்தம், அது மகத்துவமுள்ள ரத்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, அந்த ரத்தம், அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்னென்ன ஆசீர்வாதம் உண்டோ, எதற்காக ரத்தம் சிந்தினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரையில அந்த ரத்தம் என்ன செய்யக்கூடாது? மூடப்பட கூடாது. ஏனென்றால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 13 வாசிங்களேன். உலக தோற்றம் முதல், உலக தோற்றத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இது முன்குறிக்கப்பட்டது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று என் வேதம் சொல்லுகிறது தேவகுமாரனை குறித்து. யோவான் 1:29 அங்கே அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படியா? உலகத்தின் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ, என்ன சொல்றான் பாருங்க, மனசுல அவனுக்கு ஒரு நிறைவு இருக்கு. என்ன நிறைவு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. என்ன தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்றான் பாருங்க. அவன் மனசுல இருக்கிறத எப்படி நிறைஞ்சி இருக்கு பாருங்க, அதை அப்படியே வெளிப்படுத்துறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மட்டுமல்ல, நீங்க வெளிப்படுத்தல 5:6 வாசிங்களேன். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும், அங்க அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. இதுதான் பாவத்திற்கென்று மரிக்கக்கூடிய ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. இது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஹல்லேலூயா இது எழுதப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் ரத்தம் சிந்தின ஆமென் வண்ணமாகவே அவர் இருக்கிறார். இந்த பூமியில மற்றவர்கள் சிந்தின ரத்தத்திற்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின இந்த ரத்தத்திற்கும் ஹல்லேலூயா ஒரு வித்தியாசம், ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே அது பரிசுத்த ரத்தம்.
அந்த ஒரு ரத்தம் தான் பாவ மன்னிப்புக்கென்று சிந்தின ரத்தம். அப்போஸ்தலர் 13:38 வாசிங்களேன். அந்த ரத்தம் பாவ மன்னிப்பை. ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். போதும். அல்லேலூயா. இந்த ரத்தத்தினால என்ன உண்டாகும் உனக்கு? பாவ மன்னிப்பு. ஐயா, அவர் சிந்துற ரத்தத்துல எனக்கு என்ன லாபம்? இன்னைக்கு அநேகர் கேள்வி இருக்குல்ல. அவர் சிலுவையில அறையப்பட்டதுக்கும் அவர் ரத்தம் சிந்தினதுக்கும் அந்த ரத்தத்துக்கும் எனக்கு என்ன உறவு? இன்னைக்கு அநேகருக்கு தெரியல, அதை குறித்த ஞானம் இல்லை. ஆனா அந்த ஒரு ரத்தம் என்ன செய்யுமா? முதலாவது உனக்கு நீ செய்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருமா. ஒரு நிமிஷம். அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் மனம் கசந்து என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்க, என்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிங்க, உடைய சமூகத்தில் என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன், ஒரு விஷய தயவா என்னை மன்னிங்க என்று நீ ஆண்டவர்கிட்ட கேள. ஆனா அந்த கள்ளனை பாருங்க, அதை கூட அவன் சொல்லவே இல்லை. அவன் குற்ற மனசாட்சி உள்ளவன் தான். ஆனாலும் அவருக்கு நேர்ந்த கொடுமையை குறித்து அங்க அவன் தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தும் போது அவன் பாருங்க, அவன் கேட்காமலே அவனுடைய அந்த எண்ணம் அவனை ஒரே நாள்ல அந்த பாவ மன்னிப்பு எங்க கொண்டு போயிடுச்சு? சிலுவையிலிருந்து நேர பரலோகத்துக்கு போயிடுச்சு. பரலோகத்துக்கு கூட்டு போயிடுச்சே. அவன் ஒரு வார்த்தை தான் சொன்னான், நீங்க அங்க இருக்கும்போது என்ன நினைச்சுக்கங்க, நாளைக்கு நீங்க அங்கதான் இருப்பீங்க பரலோகத்துல, என்னை கொஞ்சம் நினைச்சுக்கங்க. நான் இல்ல, நீ என் கூட இருப்ப அப்படின்ட்டாரு. நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான்ல. இன்றைக்கு அவனுடைய சமூகத்துல நீ மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை ஒரு விஷயம் மேல் தயவு பாராட்டுங்க, என் சூழ்நிலைய மாத்துங்க, நான் உங்களுடைய பிள்ளைய வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி நீ சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தா போதும். ஒரு க்ஷண பொழுதுல உன்னை உருவாக்குகிற தேவன் அவர். உன்னை மாற்றி உன்னை தன்னுடைய கரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன் தான் நீ ஆராதிக்கிற உன் தேவன் ஆகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க அப்படியே எபேசியர் 1:7 வாசிங்களே. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. முதலாவது என்னவா? பாவ மன்னிப்பு உண்டாகும். இப்பொழுது அதிலிருந்து ஒரு மீட்பை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதுக்காக இந்த ரத்தம் விலை கிரயமாய் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ரத்தம் உன்னை பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை மீட்டெடுக்கிற வல்லமை. அதே வார்த்தை கொலோசியர் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ள இந்த ரத்தம் நமக்கு உதவியா இருக்கிறது. அப்ப அந்த ரத்தத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணுமா வேணாவா? ஆமாவா வேணாவா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொண்டு வரும். அல்லேலூயா. வெளிப்படுதல் 12:11 வாசிங்களே. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யார? சாத்தானை. அல்லேலூயா. அப்ப சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயம் அளிக்கிறதுக்கு ஒரு வழிவாசல் உண்டானால் இந்த ரத்தம் தான். அல்லேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியினாலும் வசனத்தினாலும் அல்லேலூயா அவன் அந்த சத்ருவை ஜெயித்தார்கள். அப்ப இந்த ரத்தத்தினால என்ன ஆகும்னா பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். சிலுவையில் அதைத்தான் அவர் செய்தார். சத்ருவின் தலையை போட்டு அதான் நீ சத்ருவை பார்த்து தைரியமா பேசலாம். உன் தலை என்றோ நசுக்கப்பட்டது. அந்த சத்ருவை பார்த்து சூழ்நிலை பார்த்து நீ பேசலாம். ஓ சத்ருவே,
நான் 70 முறை விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. நீ தோற்று போனவன், உன் தலை என்றோ நசுக்கப்பட்டது என்று நீ அந்த சத்துருவை பார்த்து பேசலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாருங்கள், பரலோகத்தில் பரிசுத்தம் உண்டு, ஆனால் அங்கே ரத்தம் இல்லை. அல்லேலூயா. என்ன உண்டு? என்ன உண்டு? பரலோகத்தில் பரிசுத்தம் உண்டு, ஆனால் ரத்தம் இல்லை. ஆனால் இந்த பூமியில என்ன உண்டு? ரத்தம் உண்டு, பரிசுத்தம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட பூமியிலே பரிசுத்தராய் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நமக்கென்று பரிசுத்தமாய் ஜீவித்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போன ஆண்டவருடைய ரத்தம், அது பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தம் சகலத்தையும் சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்துக்குள்ள உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ என்றைக்கும் ஒப்பு கொடுமானால் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரத்தம் அவ்வளவு வல்லமை உடையது. அல்லேலூயா. அந்த ரத்தத்துக்குள்ள உன்னை நீ மறைத்துக்கொள். நீங்க 1 கொரிந்தியர் 15:50 வாசிங்களே. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அங்க சுதந்தரிக்க கூடாது, மாட்டாது. அழிவுள்ளது, அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இப்போதும் அல்லேலூயா. அங்க மாம்சமும் ரத்தத்துக்கு ரெண்டுக்கும் அங்க தேவனுடைய ராஜ்யம் இடம் இல்லை. அல்லேலூயா. மாம்சத்துக்கு அங்க இடம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஒருவரே பரலோக அந்த பரிசுத்தத்தோடும் பூமிக்குரிய ரத்தத்தோடும் மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் அவரு நம்மத்தில் இறங்கி வந்தார். அல்லேலூயா. ரெண்டுமே அவர்தான். எப்படியா? பூமிக்குரிய அந்த பரலோக பரிசுத்தத்தோடும் பூமிக்குரிய ரத்தத்தோடு என்ன செய்தாராம்? நம்மத்தில இறங்கி வந்து உலாவினார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ரத்தத்தை பூமி எப்படி மூட முடியும்? அல்லேலூயா. நீங்க ரத்தம் அந்த ரத்தம்னா சாதாரண ரத்தம் ஒரே வரியில சொல்ல முடியாது. அந்த ரத்தத்துல எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ரத்தத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ எண்ணற்ற சிவப்பு அணுக்கள் உண்டு அந்த ரத்தத்துல. ஈஸியா ரத்தம் சொல்லிடுறான்னு. அந்த ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அது எதற்கு பயன்படுகிறது என்றால், நீங்கள் சாப்பிட்ற உணவை அது தேவையான பகுதிகளுக்கு என்ன செய்ய எடுத்து செல்வதற்கு அந்த ரத்தம் பயன்படுகிறது. அல்லேலூயா. அதில் வெள்ளை அணுக்கள் இருக்கிறது. அது யுத்த வீரர்களைப் போல உனக்கு எதிராய் வருகிற உனக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அல்லேலூயா, உனக்கு எதிராய் வருகிற அந்த பலவீனங்கள், அந்த நோய்களை, அந்த கிருமிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை உள்ளதாய் அந்த வெள்ளை அணுக்கள் போராடி மேற்கொள்ளுகிறது. அதில் ஒரு பகுதி உண்டு, பிளாஸ்மா. அந்த பிளாஸ்மா என்றால் திடீரென்று ஏதோ ஒரு காயம் பட்டுருச்சு, ரத்தம் போய்கிட்டே இருக்குவாங்க, அப்படி தானே? ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே டக்குன்னு நிற்கும், அது இன்னும் உறைஞ்சி போயிடும். அதை கொண்டு வரதான் பிளாஸ்மா. இன்னும் அதில் நிறைய பகுதிகள் உண்டு, நிறைய பிரிச்சிருக்காங்க. அதில் ஹீமோகுளோபின், எண்ணற்ற உப்புக்கள், தாதுக்கள், அதை பிரிச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்றாங்க. அதில் ரத்தத்தில் ஈஸியாக ஒரே வார்த்தை ரத்தம்னு சொல்லிடுறோம். ஆனால் ரத்தத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ரத்தத்தில் இவ்வளவு ஒரு விசேஷம் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு இருந்து எதுன்னு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதது. ஆனால் கர்த்தருடைய ரத்தம் எப்படி இருப்பட்ட ரத்தம்? அது பரிசுத்த ரத்தம். அந்த ஒரு ரத்தம் என்ன செய்யும்னு உன்னை பாதுகாக்கும், உன்னை ரட்சிக்கும், உன்னை விடுதலையாக்கும், பாவ மன்னிப்பை கொண்டு வரும், மீட்பை கொண்டு வரும். அல்லேலூயா. உன் எல்லையை பரிசுத்தப்படுத்தும். நீ அதுக்குள்ள ஒப்பு கொடுத்து பழகுற, ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து பழகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, இதுதான் இந்த ரத்தம். பாருங்க, மூதாது இப்போ டாக்டர்கிட்ட போனோன்னே கேட்பாங்க, உங்களுக்கு சுகர் இருக்கா, ஆஸ்மா இருக்கா, எல்லாம் கேட்பாங்க. இருந்ததுன்னா உங்க அப்பாவுக்கு இருக்கா, அம்மாவுக்கு இருக்கா, தாத்தாவுக்கு இருக்கா, எல்லாம் கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதாவது வம்சாவளி இது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அவங்களுக்கு இருந்த அந்த ஜீனை அப்படி என்ன செய்யும், அது அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவருடைய ரத்தம் அது எப்படிப்பட்ட ரத்தம்? அது பரிசுத்த ரத்தம்.
அது ஒரு விசேஷமான ரத்தம். அல்லேலூயா. அந்த ரத்தம் தான் சகலத்தையும் சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. அந்த ரத்தத்துக்குரிய ஞானம் நமக்கு நிச்சயம் தேவை. அந்த ரத்தத்தை எப்பொழுதெல்லாம் சிந்தினார்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எப்பெல்லாம் சிந்தினாரு, எப்படி சிந்தினாரு, அது வேணும்ல நமக்கு. எல்லாம் நினைப்பேன், சிலுவையில் அரைஞ்ச உடனே சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சா ரத்தம் வராமல் என்ன செய்யும்? அப்படி தானே? ஆனாலும் என் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் ரத்தம் சிந்துறது சிலுவைக்கு முன்பாகவே 3 முறை ரத்தம் சிந்தினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஏதாவது ஒன்றா சொல்ல முடியுமா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கெத்செமனே தோட்டம். முதலாவது என் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் எங்கே ரத்தம் சிந்தினாராம்? கெத்செமனே தோட்டத்தில். கெத்செமனே என்றால் எண்ணெய் செக்கு என்று அர்த்தம். எண்ணெய் செக்கு என்று அர்த்தம். அவன் கெத்செமனே. அங்கே அந்த ஒலிவ விதைகளை அங்கே அந்த ஆலையில் என்ன செய்வாங்க, போட்டு நல்லா எண்ணெய் பிழியறதுக்கு அந்த செக்கில் போடுவாங்களாம். அது தன்னுடைய விதைகள் அர்ப்பணிக்கப்பட்டு அதுலேருந்து அந்த எண்ணெயை தயார் பண்ணுற மாதிரி அது என்ன பாடுபடுமோ அதுபோல் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஆத்ம வியாகுலப்பட்டார். ஆத்ம வியாகுலப்பட்டு தன் ரத்தத்தை என்ன செய்ய வேர்வையாய் சிந்தினாராம். எப்படியா? வேர்வை அப்படி இருந்துதான். முதலாவது ஆண்டவர் சிந்தின ரத்தம் எங்க? கெத்செமனே. அது எதற்கு அடையாளமாய் அந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்றால், உன்னையும் என்னையும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஜெப வீரர்களாய் மாற்றுவதற்கென்று சிந்தின ரத்தம். அல்லேலூயா. சிந்தினதுக்கு உண்டான அர்த்தம் தெரியணும்ல நமக்கு. ஏன் ரத்தம் சிந்தணும்? எதற்காக ரத்தம் சிந்தணும்? அந்த ரத்தத்துக்கு உண்டான கிரயம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. அல்லேலூயா. முதலாவது உன்னையும் என்னையும் ஒரு ஜெப வீரனாய் மாற்றுவதற்காக சிந்தப்பட்ட ரத்தம் அந்த கெத்செமனே தோட்டத்தில் சிந்தின அந்த ரத்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். நீங்க லூக்கா 22:44 வாசிக்கலாம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பாருங்க, இன்னைக்கு நம்ம ஜெபத்துல வேர்வை கூட வர்றதில்லை. லேசா கொஞ்சம் கூட வேர்க்கிறது இல்லை. காரணம் என்ன? லேசா 2 வார்த்தை அவள் தான் ஆமேன், இயேசுவின் நாமத்திலே ஆமேன் அப்படி சொல்லி முடிச்சிருவாங்க. ஆண்டவர் பாருங்க ஊக்கமாய் ஜெபித்தாராம். அவருடைய வேர்வை பாருங்க ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்ததாம். பிரைஸ் எல்லாம். 2வது அவர் பாருங்க அந்த பிலாத்துவின் அரண்மனையில சவுக்குகளினால் அடிக்கப்பட்ட போது ரத்தம் சிந்தினார். மத்தேயு 27:26 வாசிங்கள. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. வாரினால் அடித்தாங்க. அந்த ரத்தம் எதுக்கு அடையாளம்னா சுகமளிக்கிற வல்லமை. ஏன்னா அந்த காயங்கள்ல நமக்கு என்ன உண்டு? சுகமளிக்கிற வல்லமை. பிரைஸ் தி லார்ட். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, பிலாத்துடைய அரண்மனைக்கு வெளியே யூதர்கள் கையில ஒப்பு கொடுக்குறாங்க. அடுத்து 3வது வெளியில எங்க ஒப்பு கொடுக்குறாங்க? அந்த பிலாத்துடைய அரண்மனைக்கு வெளியே யூதர்கள் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அங்க முள்முடி சூட்டுறாங்க. அல்லேலூயா. அந்த முள்முடி சூட்டப்பட்டு ரத்தம் சிந்தினார். யோவான் 19:2-3 வாசிங்களேன். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். கையினால் அடித்தது யாரு? யூதர்கள். யார் அவங்க? சொந்த ஜனம். யாரை நம்பி வந்தாரு?
அவங்கள நம்பி தான் வந்தார். சொந்தமானதினாலே வந்தார். ஆனால் சொந்தமானவர்கள் அவர்களை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. அவனே சிலுவையில் அறையிறதுக்கு என்ன செய்யறான், அவனை என்ன செய்யறான், தலையில ஒரு டக்குன்னு ஒரு முள் எடுத்து அதை ஒரு கிரீடமா சுத்தி தலையில வச்சு அடிக்கிறான். சொன்னது மாத்திரம் இல்ல, யூதர்களின் ராஜாவே அவரை எள்ளி நகையாடுறான், கிண்டல் பண்றான், கேலி பண்றான். யாரு? சொந்த ஜனம். எவ்வளவு வேதனையா இருந்திருக்கானே. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த முள்முடியினால சிந்தின ரத்தம் எதற்காகனா, உன் சாபத்தை நீக்கிறது. உன் சாபம் நீங்கணும் அப்படின்னா அந்த முள்முடி ரத்தத்தை நீ என்ன செய்ய, நீ கொஞ்சம் உன் ஞாபகத்தில் வச்சு பிரைஸ். அதற்காக தேவ சமூகத்தில் நீ மனஸ்தாபப்படு. எனக்காக நீர் இவ்வளவாய் காயங்களை பற்றி இவ்வளவா ரத்தம் சிந்தினீர். ஹல்லேலூயா. இந்த மூன்றும் தான் சிலுவைக்கு முன்பாக ஆண்டவர் சிந்தின ரத்தம். நான்காவதாக, சிலுவை மரத்தில் ஜீவனோடு இருக்கும்போது கைகளில கொடூரமாய் ஆணிகள் கடாவப்பட்டு ரத்தம் சிந்தினார். ஆமென். ஏசாயா 49:16 வாசிக்கல. அந்த கையில தான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். எந்த கையில? உள்ளங்கை. அந்த உள்ளங்கை எப்படிப்பட்ட கையே? ஆணிகள் படிந்த கை. நான்காவது என்ன செய்யறான்? உயிரோட சிலுவையில அடிக்கிறான். அந்த கையில பாருங்க இருந்து சிந்துற ரத்தம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் உனக்கு அடைக்கலங்கிறாரு. நான் உள்ளங்கையில தான் உன்னை நான் வரைஞ்சிருக்கேங்கிறாரு. அதுலதான் உன் மதில்கள் இருக்குங்கிறாரு. நான் இது நிமித்தம் நான் உனக்கு சகாயம் பண்றேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:16 வாசிக்கல. அந்த கை சாதாரண கையில 7 நட்சத்திரங்களை கரங்களில் வைத்து தனது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கும். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிப்பிக்கிற சூரியனை போல் இருக்கிறது. அல்லேலூயா. 7 நட்சத்திரங்களை கரங்களில் உள்ள உடையவர், 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறவர். அல்லேலூயா. அவருடைய கையில் என்ன? ஆணி. பிரைஸ் தி லார்ட். அந்த ரத்தம் உன்னை என்ன செய்கிறது? பாவங்களை எல்லாம் மன்னித்து, ஹல்லேலூயா, உன்னை நோய்களை எல்லாம் குணமாக்கி உன்னை பாதுகாக்கிற பராமரிக்கிற ஒரு கரம். ஏசாயா 41:13 வாசிங்களேன். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே. அந்த கை ஆண்டவர் சொல்றாரு, அந்த கையை கொண்டு நான் உன் கையை பிடிச்சு என்ன செய்றேன்? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற கரம். அது எப்படிப்பட்ட கரம் பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசியா 11:8 வாசிங்களா. எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? ஹல்லேலூயா. அந்த கரங்களை கொண்டு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை அரவணைப்பேன். அந்த அநாதி கரம், அந்த ஆணி பிடிந்த கரம், அந்த அன்பின் கரம், அந்த அரவணைக்கிற கரம் இன்றைக்கு உன்னை அரவணைக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கரத்துக்குள்ள நீ ஒளிந்து கொள். அவர் சொல்றார், உள்ளங்கையில நான் உன்னை வரைஞ்சிருக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ
நீ கலங்காத, திகையாத, நான் உன் தேவன், நான் உன் வழக்கரம் பிடித்து நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அவர் உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்ன செய்வார்? உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை ரட்சிக்க வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஐந்தாவதாக, அவர் பாதங்களில் ஆணிகள் கடாவப்பட்ட போது பாதங்கள் ரத்தம் சிந்தின. ஹல்லேலூயா. நீங்க அந்த பாதங்களை குறித்து சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான். 22, 16, 17 வாசிங்களா. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, பொல்லாதவர்களின் கூட்டம், பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என்னை வளைந்து கொண்டதே. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஹல்லேலூயா. ஏசாயா 52:7 வாசிங்களா. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. அந்த பாதங்களை குறித்து இதுக்கு எதோடு ஒப்பிடுகிறார்கள்? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை குறித்து என்ன சொன்னாரு? சுவிசேஷம் சொல்லணும், ஆண்டவர் குறித்து பிரசங்கிக்கணும், ஆண்டவர் யார் என்பதை நீ வெளிப்படுத்துகிற அடையாளம், அற்புதம். அப்ப சுவிசேஷம் சொல்லுகிறவனுடைய பாதங்கள் எப்படி இருக்குமா? மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. ஹல்லேலூயா. அதற்கு அடையாளம் தான் ஆண்டவருடைய அந்த ஆணி படிந்த அந்த கால்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பாதத்துக்கு தான், அந்த பாதத்து மேல எவ்வளவு கரிசனை இருந்தால், அந்த பாவியாகிய ஸ்திரீ, நீங்க வாசிங்களே லூக்கா 7:37, விலையேற பெற்ற அந்த நலத தைலத்தை. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்திருக்கிறதை அறிந்து, கண்டு கேள்விப்பட்டு ஒரு பரணில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அந்த கால்கள் அவ்வளவு விசேஷித்த கால்கள். ஹல்லேலூயா. அந்த கால்கள் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? சுவிசேஷனுடைய பாதங்களுக்கு. உன் காலை ஆண்டவர் அவ்வளவு பரிசுத்தமாய் பார்க்கிறாராம், சுவிசேஷனுடைய பாதங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வேதம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களின் இனிமையை, அந்த மேன்மையை நாம் பார்க்க முடியும். என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 5:6 நீங்கள் வாசிப்பீர்களானால், அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தில் நன்றி பெருக்கினால் அவருடைய இயேசுவின் பாதங்களில் விழுந்த பேதுருவை குறித்து நாம் பார்க்க முடியும். வாசிங்களா. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இதை ஆண்டவர் செஞ்ச உடனே அவனுக்கு ஒரு நன்றி பெருக்கினால் இயேசுடைய பாதங்களில் விழுந்து அவன் அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தானா. அடுத்து அவர் மரித்த பின்பு 6வது முடிஞ்சு போச்சு, 5. இப்ப 6வது ரத்தம் எப்போ? அவரு மரித்த பின்பு போர்ச்சேகவன் ஒருத்தன் அவர் விழாவில் என்ன செய்தானா, ஈட்டியால் குத்திய போது விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்து வந்துதான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் சிந்தின கடைசி ரத்தம் அதுதான். எப்போ? அவர் மரித்த பின்பு. அவர் சிலுவைக்கு முன்பாக சிந்தின ரத்தம் 3, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் 2, அந்த அவரு உயிர் பிரிந்த பின்பு. ஹல்லேலூயா. மரித்த பின்பு அவர் உயிரோடு இருக்கிறாரு செக் பண்றதுக்கு ஒருத்தன் குத்துனானா பாருங்களேன். அப்போ அந்த எஞ்சிய ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்து வந்ததான், அதுதான் கடைசி. ஹல்லேலூயா.
அந்த கடைசியில் யோவான் 19:34 வாசிங்களே. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, இது அவருக்கு நம்ம 5வது இது சொன்னேன். அவர் பாதங்களில் ஆணிக்கிடாவப்பட்டது. அந்த சிந்தின ரத்தம் எதுக்காக? சத்துருவின் தலையை நசுக்கி பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதற்காக சிந்தின ரத்தம் அந்த 5வது ரத்தம். 6வது ரத்தம் எதற்காகனா கர்த்தருடைய மனவாட்டியாய் நம்மை மாற்றுகிறதற்காக. எப்படியா? கரைதரை இல்லாத மனவாட்டிகளாய் பூரண புருஷர்களாய் தேவ சமூகத்தில் நிலைநிறுத்துவதற்கென்று ஆமென் சிந்தின ரத்தம் இந்த கடைசி ரத்தம். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு ரத்தத்துக்கும் ஒரு காரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம தியானிக்க கூடுமானால் தியானித்து கொண்டே இருக்கலாம். நாட்களில் வருஷம் முழுவதும் ஒவ்வொன்றையும் குறித்து வியாக்கியானம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு இந்த சிலுவையின் ரத்தத்தை குறித்து நாம் எப்படி என்ன செய்யணும்? இதற்கொண்டான அது லென்த் டேஸில் ஒவ்வொரு நாள் என்ன செய்வாங்க? தியானித்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாள் இதை குறித்து இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் வாய்ப்புகள் நமக்கு இல்லை. வர்றவங்களுக்கு அதை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறார்கள். அநேகருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த லென்த் டேஸில் இந்த சிலுவை தியான நாட்களில் அவர் சிந்தின ரத்தத்தை குறித்து ஓரளவுக்கு அது ஞானம் நமக்கு வேண்டும். எனவே ஆண்டவருடைய ரத்தம் நம்ம சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளது. அது விலையேற பெற்றது. அது உனக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். நீ சிந்தப்பட வேண்டிய ரத்தத்திற்கு பதிலாக அவர் கிரயமாய் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது நீ சுமக்க இனி தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ சுமக்க தேவையில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. என் இயேசு நாமம் சொல்லாமல் இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. என் இயேசு நாமம் சொல்லாமல் மீட்பு இல்லை. இயேசு இயேசு என்று குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார். சொந்தமா சொந்தமா இயேசுதா நீதியின் கதிரவன். உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதா நீதியின் கதிரவன். உதயமானார் உலகத்திலே. நம்பிவா வெளிச்சம் தேடிவா. நீ நம்பிவா வெளிச்சம் தேடிவா. துக்க நாட்கள் இன்றோடு முடிந்ததே. துக்க நாட்கள் இன்றோடு முடிந்ததே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. இழந்து போனதை இயேசு தேடி வந்தார். இளைப்பாறுதல் பெறுவேன் என்று சொன்னார். இழந்து போனதை இயேசு தேடி வந்தார். இளைப்பாறுதல் பெறுவேன் என்று சொன்னார். எழுந்து வா போதும் பயந்தது. நீ எழுந்து வா போதும் பயந்தது. புயல் காற்று புயல் காற்று துன்பமா துன்பமா துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார்.
உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை. நீ சுமக்க இனி தேவையில்லை. நீ சுமக்க இனி நீ சுமக்க தேவையில்லை. நீ சுமக்க நீ தேவையில்லை. நீ சுமக்க தேவையில்லை. உன் சுக வாழ்வு உன் சுக வாழ்வு என்னாடு துளித்தது. துன்பமா அது தண்ணீர் பட்ட உடை போதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போதமா. காற்றடிச்ச வெயில் வந்தாலே காற்றடிச்ச வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துன்பமா உடை போதமா. ஒரு துணி எப்படி ஈரம் வெயில் பட்ட உடனே ஒரு காற்று பட்ட உடனே அது காய்ந்து போகுமோ, அதுபோல இன்றும் ஆண்டவருடைய வாசனை உன்னில் வீசின உடனே உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன் புயல காற்று இன்றோடு ஓய்ந்தது. விசுவாசத்தோடு உன் துக்கத்தை இதோட என்ன செய்ய இப்படியே இறக்கி வைத்து விடு. ஓ ஹல்லேலூயா. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது என்று விசுவாசத்தோடு நீ வீட்டுகளுக்கு கடந்து போ. ஒரு சுகவாழ்வு இந்நாளில் தொலைத்தது. அப்படியே பாடிக்கிட்டே போ உன் வீட்டுக்குள்ள. ஹல்லேலூயா. என் சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது. என் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நடத்துவார். என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி விட்டார். என் குறைவுகள் எல்லாம் நிறைவானது. ஏனென்றால் அந்த நிறைவான ஆண்டவர் இடத்தில் வரும் பொழுது என் குறைவுகள் எல்லாம் ஓடி ஒழித்து ஒரு சுகவாழ்வின் நாளில் துளித்தது. நான் கர்த்தருக்குள் அதை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அந்த வாழ்க்கையை நான் தொடரும்படி அந்த ஆவியோடு, அந்த அபிஷேகத்தோடு, அந்த வல்லமையோடு, அந்த அதிகாரத்தோடு இன்றைக்கும் இந்த ஆலயத்தை விட்டு நான் புறப்படும் பொழுது என் வீட்டுக்குள்ள நான் போவேன். ஒரு சுக வாழ்வு எனக்குள்ளே. இனி எந்த புயலுக்கும் அங்க இடம் இல்லை. இனி எந்த போராட்டத்துக்கும் அங்க இடம் இல்லை. எந்த துக்கத்துக்கும் அங்க இடம் இல்லை. எந்த கவலைக்கும் கண்ணீருக்கும் அங்க இடம் இல்லை. அந்த இடம் கழிப்பா இருக்கும். அந்த இடத்துல யார் வந்தாலும் அந்த சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாங்க, சந்தோஷத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாங்க, ஆமென், செழிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுவாங்க. உன் வீடு அப்படியாய் மாறும். என் ஆண்டவர் அப்படியாய் உன்னை மாற்றுவார். உன்னை நிறைவாய் மாற்றுவார். அவருடைய கரத்தின் கிரியை, அவருடைய அடையாளம், அவருடைய அற்புதங்கள் அப்படிதான் இருக்கும். இன்றைக்கு இந்த பேசின வார்த்தைகள் எல்லாம், கேட்ட வார்த்தைகள் எல்லாம் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை உன் குடும்பத்தையும் வேலையடைக்கும்படியாய், உன்னை உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி, பராமரிக்கும்படி, ஆமென், செழிப்புள்ள குடும்பமாய் மாற்றும்படி இந்த நாளில் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆசீர்வாதமாக்கிக்கொள். இந்த மாத இறுதியில் வந்திருக்கிறோம். தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகளை எல்லாம் நினைப்பூட்டு தேவ சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொண்டு புருஷன பொழுதில் உன்னை விடுவிக்க வல்லவர், உயர்த்த வல்லவர். இன்னைக்கு இந்த விசுவாசத்தோடு இந்த ஆராதனையிலிருந்து போகும் பொழுது, தகப்பனே, நான் இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்தது நல்லது. உம்முடைய ஜனங்களோடு இணைந்து உம்மை நோக்கி பார்த்தது, உம்மை துதித்தது, ஆராதித்தது, பாடினது, உம்முடைய வார்த்தையை கேட்டது நல்லது என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சமாதானமாய் கடந்து போக தேவன் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆத்மாவும் ஒப்பு கொடுக்கலாம்.
ஒப்புக்கொடு. தேவ சமூகத்துல உன்னை ஒப்புக்கொடு. உன்னையும் உன் குடும்பத்தையும் அவர் பொறுப்பேற்று நடத்துவார். வழி திறக்கும் அதிசயத்தை நீ பார்ப்ப. வழி நடத்துகிற அதிசயத்தையும் பார்ப்ப. உன் வாழ்க்கையில வனாந்தரத்தை நீ பார்ப்பதில்லை. வனாந்தரம் வயல்வெளியாய் மாறிற்று. அவாந்திர வெளி ஆறுகளாய் மாறிற்று. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. ஒரு சுகவாழ்வு துளிர்த்தது. எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கும் கர்த்தர் என்னை இப்படியாய் அலங்கரித்தார், ஆசீர்வதித்தார். சமாதானத்தோடு கடந்து போக தேவன் உதவி செய்யட்டும். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இன்றைக்கும் நீ சொன்ன அப்படி வார்த்தைகளை அப்படியே உடைய பிள்ளைகளிடத்தில் வைத்திருக்கிறேன். இதை 30, 60, 100 விளைய செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலாம். அல்லது வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து அலங்கரித்தரலாம். அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் எடுத்து பயன்படுத்தும். ஆளுகை செய்து வழிநடத்து கூட இரும். வேல் எடுத்து பாதுகாத்தரலாம். நன்மை செய்யும் இரக்கம் பாராட்டும். எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறவரே, சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு நேராக எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.